இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். தாம் பேரை சொல்கிற மாதிரி ஒரு குழந்தையை பெற்றுக்கணும். அந்த குழந்தை நல்ல ஒழுக்கத்துலேயும் நல்ல அறத்துலேயும் நல்ல குணத்துலேயும் சிறந்து விளங்கணும். அப்படிப்பட்ட குழந்தையை பெற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். பார்க்குறவங்க எல்லாருமே பெற்றுக்கிட்டா இது மாதிரி ஒரு குழந்தைய நம்ம பெற்றெடுக்கணும் அப்படின்னு பேராசைப்படுற அளவுக்கு அந்த குழந்தை இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய ஒரு சிவபக்தன் பெற்றெடுக்கிறாரு. அந்த குழந்தையோட ஆயுள் 16 தான் தெரிஞ்சோம் அந்த குழந்தைய ஒரு நல்ல சிவபக்தனா வளர்க்கவும் செய்கிறாரு. இந்த மாதிரி ஒரு குழந்தை நமக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி மக்கள் ஏங்குற அளவுக்கு அந்த குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தையோட 16 வயசுல, அதாவது இறுதி காலம் வரப்போ அவனோட சிவபக்தி என்ன, அந்த சிவபக்தியோட சக்தி என்னன்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கே புரிய வச்ச ஒரு கதை தான் இது. முன்னொரு காலத்துல மனிதர்களாலேயே உள்ள போக முடியாத அளவுக்கு ஒரு அடர்த்தியான ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள பல கொடூரமான கொடிய விலங்குகள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட காட்டுக்குள்ள ஒரு முனிவர் விஷ்ணுவை நோக்கி தவம் பண்ணிட்டு இருந்தார். அவர் சாதாரணமா தவம் பண்ணுங்க, அவரோட உணர்வுகள் எல்லாத்தையுமே அடக்கி அவர் விஷ்ணுவை மட்டுமே அவர் சிந்தனை நிறுத்தி அவர் ஒரு கொடூரமான ஒரு கொடிய தவத்தை பண்ணிட்டு இருந்தார். இப்படி சிந்தனை முழுக்க விஷ்ணுவே வச்சிருந்தவர் அவரோட உடல் பற்றியும் கவலைப்படல, அவர் இருந்த இடத்த பற்றியும் கவலைப்படல. இப்படியே பல வருஷங்கள் அவர் தவம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சமயத்தில் தான் அந்த காட்டில் இருந்த மிருகங்கள்லாம், இது என்ன ஒரு சிலையா, இந்த மனிதன் மாதிரி இருக்கு, ஆனால் இந்த மனிதனுக்கு உணர்வே இல்லை, அப்படிங்கிறதுனால நம்மளோட பசியை தீர்த்துக்கிறதுக்கு இவனோட கறிகளை நம்ம திங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடம்புல அங்கங்கே கடிச்சு அந்த கறியெல்லாம் தின்னு அது வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த விஷ்ணு பகவான், என்னடா இது, உடம்புல ஒரு மிருகம் கடிச்சு அவனோட கறியை பிச்சு திங்கிறப்ப கூட அவன் நம்மளே நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா இவன் பக்தி சாதாரணமான பக்தி இல்லை, இவன் ரொம்ப அபாரமான விஷ்ணு பக்தியோடு இருக்கான். அப்படிங்கிறதுனால இவனுக்கு நம்ம காட்சி அளிக்கணும்னு சொல்லி விஷ்ணு பகவான் அவருக்கு முன்னாடி காட்சி அளித்து ஆசீர்வாதமும் கொடுக்குறாரு. இப்படி மிருகங்களால் கடிபட்டு இருந்தோ விஷ்ணுவை தவம் பண்ணி அவர் விஷ்ணுவை கண்டதுனால அவருக்கு மிருகண்டூயர் அப்படின்ற ஒரு பேரும் கிடைக்குது. பிற்காலத்தில் மிருகண்டூயர் விருத்தை அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு மிருகண்டு அப்படின்ற பேரும் வைக்கிறாங்க. மிருகண்டூயர் எப்படி ஒரு தீவிரமான விஷ்ணு பக்தராக இருந்தாரோ அதே மாதிரி அவர் மகனான மிருகண்டு தீவிரமான சிவபக்தனாக இருந்தார். அவர் சிறு வயதிலே சிவனை நோக்கி பல அற்புதமான தவங்களை செஞ்சு சிவன்கிட்ட ஆசீர்வாதங்கள் நிறைய பெற்றிருந்தார். இப்படியே நாட்கள் போகுது, வருடங்கள் போகுது. மிருகண்டுக்கு மருத்துவதி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க. திருமணமான மிருகண்டு முனிவரும் அவரோட மனைவியும் காசிக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல போய் செட்டில் ஆகிறாங்க. அங்கே இருந்துகிட்டே டெய்லி சிவபூஜையை மிருகண்டு தவறாம பண்ணிட்டு வந்திருந்தாரு. இப்படியே நாட்கள் போகுது, மாதங்கள் போகுது. மிருகண்டுக்கும் மருத்துவதிக்கும் குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம இருக்கு. தனக்கு குழந்தை இல்லையே அப்படின்ற வருத்தத்தினால மிருகண்டு இதை எப்படியாவது நம்ம தீர்த்துக்கணும், அதனால நம்ம சிவனை நோக்கி ஒரு அற்புதமான தவம் பண்ணோம் அப்படின்னா சிவன்கிட்ட இருந்து நம்ம ஒரு குழந்தை வரத்தை பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண மிருகண்டு காசிக்கு போறாரு. கங்கை நதி பக்கத்துல இருக்கிற சிவகோயில் கிட்ட இருந்து அவர் தவமும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தீராத தவத்தில் இருந்த மிருகண்டு முனிவரோட தவத்தையும் அவர் சிவன் மேல வச்சிருந்த பக்தியும் பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் மிருகண்டு முனிவருக்கு முன்னாடி காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து, முனிவரே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்ட உடனே மிருகண்டு முனிவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, எனக்கு ஒரு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை வரம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு. சிவபெருமான் உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னோட பக்தியை பார்த்து நான் மெச்சினேன், அதனால் உன் வரத்துக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன், அதில் ஏதாவது ஒன்று நீ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. அப்படி என்ன அவர் சொன்னார் அப்படின்னா, உனக்கு முதல் வாய்ப்பில் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு 16 வயசு மட்டும்தான் இருக்கும், ஆனால் அவன் ஒரு தீவிரமான சிவபக்தனாக இருப்பான், நல்லொழுக்கத்தோடு இருப்பான், சிறு வயதிலே பல வேதங்களை கற்று ஒரு நல் அறத்துக்கு பேர் போனவனாக இருப்பான். இவனோட புகழ் 15 வருடம் திக்கெங்கும் பரவி இருக்கும். பார்க்குறவங்க எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் எனக்கு வேணும்னு கேட்குற அளவுக்கு இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை வேணுமா, இல்லை 100 ஆயுள் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு குழந்தை வேணுமா? அவனுக்கு எப்போவுமே சோம்பேறித்தனமாக தான் இருப்பான், அவனுக்கு நல் ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாது, தீய குணங்கள் மட்டுமே தான் கொண்டிருப்பான், ஆனால் அவன் 100 வயசு வரைக்கும் வாழுவான். இந்த 2 ஆப்ஷனில் எந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வேணும், எந்த மாதிரி குழந்தை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனைவியோட சேர்ந்து முடிவு பண்ணி நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்கே வா, உனக்கு நான் காட்சி கொடுத்து நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மறைகிறாரு. சிவன் சொன்னதை கேட்ட மிருகண்டு நேராக அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அவர் மனைவி கிட்ட போய் இன்னைக்கு நடந்த விஷயத்த முழுசாக சொல்கிறாரு. சிவன் எனக்கு இது மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காரு, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல,
எனக்கு 16 வயசு இருக்கிற ஒரு நல்ல குழந்தை வேணுமா, இல்லை 100 வயசு வரைக்கும் வாழ்கிற ஒரு தீய குழந்தை வேணுமா, எதை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி குழப்பத்தோடு சொன்ன மிருகண்டுவை பார்த்து அவர் மனைவி சொல்கிறாங்க, குழம்பவே குழம்பாதீங்க, நமக்கு 16 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் அவன் உலகத்தில் பேர் போன நல்லவனாக வாழணும், அந்த மாதிரி ஒரு குழந்தை தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்கிறாங்க. உடனே குழப்பம் தீர்ந்த மிருகண்டு மறுநாள் சிவபெருமானை பார்க்கறதுக்கு அதே இடத்துக்கு போகிறாரு. அங்கே சிவபெருமானை நோக்கி தவமும் பண்ணுறாரு. சிவபெருமான் மிருகண்டு முனிவர் முன்னாடி காட்சியும் கொடுக்குறாங்க. மிருகண்டு முனிவர் முன்னாடி காட்சி கொடுத்த சிவபெருமான் முனிவரை பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா நேற்று சொன்ன விஷயத்த நல்லா தீர்க்க ஆலோசித்து என்ன வரம் வேண்டும்னு சொல்லி முடிவு பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மிருகண்டு முனிவர் தயக்கமே இல்லாமல், ஈஸ்வரா எனக்கு 16 வயசு வரைக்கும் இருந்தாலும் நல்ல ஒழுக்கத்தோட சிவபக்தனாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையவே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மிருகண்டுவோட பணிவையும் சிவபக்தியையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச சிவபெருமான் மிருகண்டு கேட்ட மாதிரியே 16 வயசு ஆயுளுடைய சிவபக்தனாக இருக்கக்கூடிய நல்ல அறம் பொருந்திய ஒரு குழந்தைய அவர் கொடுக்குறாரு. சிவபெருமான்கிட்டருந்து வரத்தை வாங்கின மிருகண்டு முனிவர் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாரு. அவர் மனைவியோட பல மாதங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்படியே நாட்கள் போகுது, மாதங்கள் போகுது. அந்த டைமில் தான் மருத்துவதி கர்ப்பமாகறாங்க. அவங்களுக்கு 10 மாதம் கழித்து ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. சிவபெருமானால் ஆசீர்வதிக்கப்பட்டு பிறந்த ஆண் குழந்தைக்கு மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லி மிருகண்டு முனிவர் பேரும் வைக்கிறார். மார்க்கண்டேயன் சிறு வயதிலே அவங்க அப்பா மாதிரி ரொம்ப தீவிரமான சிவபக்தனாக இருந்தாங்க. மார்க்கண்டேயன் நல்ல அறிவையும் பார்த்து, அவன் நல்ல அறத்தையும் பார்த்து, அவன் ஒழுக்கத்தையும் பார்த்து ஊர் மக்கள் எல்லாமே பெற்றுக்கிட்டா மார்க்கண்டேயன் மாதிரி ஒரு குழந்தைய தான் பெற்றுக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. இப்படி ஊர் மக்கள் எல்லாமே மார்க்கண்டேயனை பற்றி புகழ்ந்து பேசுகிறத பார்த்து அவங்க பெற்றோர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, ஈஸ்வரனோட அருளால் நமக்கு ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு அப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருந்த காலம் முடிவடைகிற நேரம் வந்துச்சு. மார்க்கண்டேயனுக்கு 15 வயசு ஆச்சு. அவனோட 16வது வயசில் மார்க்கண்டேயன் தான் இறுதியாக இறந்துருவான் அப்படிங்கிறது மிருகண்டு முனிவருக்கு தெரிய வந்துச்சு. இப்படியே நாட்கள் போக போக மிருகண்டு முனிவருக்கு அவரோட சோகங்கிறது ரொம்ப அவர் ஆட்கொள்ள ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா, இவ்வளோ சந்தோஷமாக தன் பிள்ளையால் பெருமைப்பட்டு இருந்த மிருகண்டு முனிவர் இன்னும் 1 வருஷத்தில் நம்ம குழந்தை இறந்துருவானே, இன்னும் கொஞ்ச நாளில் அவனோட சந்தோஷம் எல்லாம் நமக்கு போயிடுமே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டுட்டே இருந்தார். மிருகண்டு முனிவர் வருத்தப்படுறதை பார்த்து அவர் மனைவி துக்கத்தோட ஆழ்ந்த நிலைக்கே போயிடுறாங்க. என்னடா இது, நம்ம குழந்தை எவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்து அவனுக்கு முடிவு அப்படிங்கிறது இந்த சிறு வயதிலே வரணுமா, ஏன் ஈஸ்வரன் இப்படி நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு டெய்லி அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. இதை பார்த்த மார்க்கண்டேயனுக்கு ஒரே குழப்பம். என்ன ஆச்சு, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, இல்லை எதனாலே இவங்க வருந்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க குழப்பம் அடைஞ்சு அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன்பா இப்படி ரொம்ப சோகமாக இருக்கீங்க, எதனால், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, இல்லை என்னால் ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சா, நீங்கள் அதை சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேயன் பணிவாக அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறான். மார்க்கண்டேயன் கேட்டதை பார்த்து மனந்தாளாக மிருகண்டு முனிவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. தனக்கு குழந்தை இல்லாததையும் சிவன்கிட்ட இருந்து அவர் பெற்றிருந்த வரத்தையும் அந்த வரத்தின் பயனாக மார்க்கண்டேயன் பிறந்ததை பற்றியும் சொல்கிறார். இதை கேட்ட உடனே மார்க்கண்டேயன் சிரிச்சுட்டே சொல்கிறான், இவ்வளோதான விஷயம், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நான் 16 வயதில் இறந்துருவேன் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் வருத்தப்படுறீங்க, ஒன்றும் கவலையே படாதீங்க. இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒன்றுமே இல்லாமல் ஆக்குனவர் தான் சிவபெருமான். அந்த சிவபெருமானோட பக்தன் நான். யமதர்மராஜாவை எப்படி ஜெயிச்சு நான் என்னோட ஆயுளை நீட்டிக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். நான் சிவனை போய் கும்பிட போகிறேன், சிவபக்தியில் நான் சிறந்து நிற்க போகிறேன், யமதர்மராஜாவை ஜெயிச்சு நான் என்னோட ஆயுளை நீட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேயன் சொல்கிறத பார்த்து மிருகண்டு முனிவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும், இருந்தால் சிவனாலேயே ஒரு முடிவை எழுதப்பட்டிருக்காங்க, அந்த முடிவை யாராலையுமே மாற்ற முடியாது, அதனால் இவன் கண்டிப்பாக இறந்துருவான் அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு வருத்தத்தோட மார்க்கண்டேயனை வழி அனுப்பி வைக்கிறாரு. மார்க்கண்டேயனும் அவங்க அப்பா அம்மாவை வணங்கி காசிக்கு நேராக வரான். சிவபெருமானோட லிங்கத்தை பார்க்குறான். அந்த லிங்கத்து பக்கத்திலேயே சிவபெருமான் நோக்கி தவமும் இருக்க ஆரம்பிக்கிறான். காசியில் கங்கை நதி பக்கத்தில் இருந்த சிவலிங்கத்துக்கிட்ட இருந்து மார்க்கண்டேயன் அவனோட தவத்தை ஆரம்பித்தான். மரணமான மிருத்யுவை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லணும். அது சிவபெருமானால் படைக்கப்பட்டதுனால கண்டிப்பாக மிருத்யுஞ்சய மந்திரத்தினால நமக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும்னு நம்பின மார்க்கண்டேயன் அவன் மிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே அவன் சிவபூஜையை ஆரம்பித்தான், சிவனை நோக்கி தவம் பண்ணான். அந்த சமயத்தில் தான் மார்க்கண்டேயனோட இறுதி காலம் வந்துருச்சு, மார்க்கண்டேயனோட உயிரை பிரித்து அதை யமபுரத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா யமதூதர்களுக்கு கட்டளையிடுறாங்க. யமதர்மராஜோட கட்டளைக்கு இணங்க யமதூதர்கள் ஒரு சிறுவனை நம்ம கொண்டு வரது பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மெதப்பா மார்க்கண்டேயன் பக்கத்தில் அவனை கொல்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் மார்க்கண்டேயனோட சிவபக்தியும் சிவபூஜையும் அவனுக்கு ஒரு
அக்னி கவசமாக அவனை சுற்றி காத்துட்டு இருந்துச்சு. அவனோட மந்திரத்தோட பலனால அந்த யமதூதர்கள் மார்க்கண்டேயன் பக்கத்திலே போக முடியல. அது ஒரு நெருப்பு மாதிரி அவனை காத்துட்டு இருந்ததுனால யமதூதர்கள் பயந்து போய் யமதர்மராஜா கிட்டே போகிறாங்க. ஐயா, அந்த சிறுவன் சாதாரணமான ஆள் கிடையாது, அவன் தீவிரமான சிவபக்தன். அவன் எப்பவுமே மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். எங்களால் பக்கத்தில் போக முடியல, பாசக்கயிறை வீச முடியல, அதனால அவனை என்னால் கொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன யமதூதர்கள் யமதர்மராஜா கிட்ட சரணடைகிறாங்க. யமதர்மராஜா சிரிச்சுக்கிட்டே, என்னையா நீங்க உலகத்துல எவ்வளோ உயிரை கொண்டு இருக்கீங்க, ஒரு சிறுவனோட உயிரை உங்களால் எடுத்துட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அவங்க உடனே சொல்றாங்க, இல்லைங்க, அவனுக்கு காவலா இருக்கிறது சிவனோட மந்திரம், அதை தாண்டி எங்களால் போக முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனசு அடங்காத யமதர்மராஜா சொல்றாரு, உங்களால முடியலன்னா என்ன, எப்பேற்பட்ட உயிராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட உயிர் என்னோட பாசக்கயிறுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நான் போய் அந்த சிறுவனை எப்படி கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறாரு. சிவபெருமானால எழுதப்பட்ட முடிவு யாரால மாற்றி அமைக்க முடியும்? கண்டிப்பா அந்த சிறுவனோட உயிர் பிரிஞ்சே ஆகணும். அவன் நாங்கள் எப்படி கொண்டு வரேன் பாருன்னு சொல்லி யமதர்மராஜா அவரோட வாகனமான எருமை மேலே ஏறி மார்க்கண்டேயனை நோக்கி போறாரு. அவர் மார்க்கண்டேயன் பக்கத்தில் போய் பார்க்குறப்ப தெரிஞ்சு மார்க்கண்டேயன் மிருத்யுஞ்சய மந்திரத்தை ரொம்ப தீவிரமாக சொல்லிக்கிட்டு சிவபூஜை பண்ணிட்டு இருந்தான். யமதர்மராஜா, மார்க்கண்டேயன் ஒரு சிறுவன் தானே, இவனோட பக்தி என்ன அவ்வளோ பெருசா, இவனை நான் பாரு எப்படி கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பாசக்கயிறை வீசுறாங்க. அந்த சமயத்தில் தான் ரொம்ப புத்தியான மார்க்கண்டேயன் சிவனோட லிங்கத்தை கட்டி அணைச்சிக்கிறாங்க. யமதர்மராஜாவால் வீசப்பட்ட பாசக்கயிறு மார்க்கண்டேயன் மட்டும் இல்லாமல் சிவலிங்கத்தையும் சேர்த்து பிடிக்குது. இந்த பூலோகத்தில் யமதர்மராஜோட பாசக்கயிறை ஜெயிக்கிற அளவுக்கு யார்கிட்ட சக்தி இருக்கு அப்படின்ற ஒரு மமதையில் இருந்த யமதர்மராஜா மார்க்கண்டேயன் மேலே விழுந்த பாசக்கயிறை இழுக்கிறாரு. மார்க்கண்டேயனோட உயிரை பறிக்க நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் பாசக்கயிறு மார்க்கண்டேயன் மட்டும் மேலே இல்லாமல் அது சிவலிங்கத்து மேலேயும் இருந்துச்சு. சிவலிங்கத்து மேலே இருந்த பாசக்கயிறு இழுக்கப்படுறதுனால சிவனோட தவம் களைஞ்சுது. சிவனோட தவம் களைஞ்ச உடனே, யாரா இது, நான் யோக நிஷ்டையில் இருக்கிறப்போ என்னோட தவத்தை கலைக்கிற அளவுக்கு தைரியமான ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்முழிச்சு பார்க்குறாரு. யமதர்மராஜா சிவன் மேலே பாசக்கயிறை போட்டு இழுக்கிற மாதிரி அவர் தெரிஞ்சுது. உடனே அவரோட இடது காலால் யமதர்மராஜாவோட நெஞ்சில ஓங்கி உதைக்கிறாரு. யமதர்மராஜா சிவனோட அடி தாழ முடியாமல் பாதாளத்தில் விழுந்து இறக்கவும் செய்கிறாரு. ஒரு நிமிஷம் சிவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எதனால யமதர்மராஜா நம்ம மேலே பாசக்கயிறை போட்டாரு, எதனால நம்மளை கொல்லணும்னு சொல்லி யமன் நினைச்சாரு அப்படின்னு சொல்லி சிவன் பார்க்குறப்ப தான் தெரியுது. சிவபக்தியால் தன் உயிரை காப்பாற்றிக்கணும்னு நினச்ச சிவபக்தனான மார்க்கண்டேயன் சிவனை இறுக்கி கட்டி அணைச்சிட்டு இருக்காரு. மார்க்கண்டேயன் மேலே போட்ட பாசக்கயிறு தான் தன் மேலேயும் பட்டிருக்கு, தன் உயிரை பறிக்க நினச்சிருக்காரு யமதர்மராஜா அப்படின்ற ஒரு முடிவுக்குறார் சிவபெருமான். மார்க்கண்டேயனோட பாசத்தை பார்த்தோம், மார்க்கண்டேயனோட சிவபக்தியை பார்த்தோம். சந்தோஷம் அடைந்த சிவபெருமான் மார்க்கண்டேயன்ட்ட சொல்கிறாரு, நீ என் மேலே வச்சிருக்கிற பக்தியை இந்த உலக மக்களுக்கு காட்டணும். அதாவது சிவபக்தன் சிவன் மேலே வச்சிருக்க பக்தியை விட சிவபக்தனோட பக்திக்கு என்ன பவர் அப்படிங்கிறத உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த திருவிளையாடல் நான் நடத்தினேன். உன்னோட பக்தியை பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அதனால நீ என்றும் 16 சிரஞ்சீவியா வாழ்வாய் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மார்க்கண்டேயனை ஆசீர்வாதமும் பண்றார். சிவபெருமானோட ஆசீர்வாதம் பெற்ற மார்க்கண்டேயன் ரொம்ப சந்தோஷமா என்னைக்கும் 16 வயசோட சிரஞ்சீவியா இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு இருந்தாரு. நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், சிவபெருமான் ஏன் மிருகண்டு முனிவருக்கு 16 வயசு இருக்கிற ஒரு குழந்தையை கொடுத்தாரு, ஏன் 100 வயசு இருக்கிற ஒரு நல்ல குழந்தையை கொடுத்துருக்கலாமே, இந்த வரத்தை இப்போ கொடுத்து மார்க்கண்டேயனை சிரஞ்சீவி ஆக்குனதுக்கு அப்பவே மிருகண்டு முனிவர்கிட்ட கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் சிவபெருமானோட வழியே தனி வழிதாங்க. அவரோட பக்தரை எப்பவுமே சோதிச்சு அவனுக்கு நிறைய சோதனைகளை கொடுத்து அந்த சோதனைகள்லாம் அவன் சிவபக்தியால் ஜெயிச்சு வரப்போ அவனோட பக்தி என்ன, அவனோட பக்தியோட சக்தி என்ன அப்படின்னு இந்த உலக மக்கள் தெரியப்பட்டது தான் சிவபெருமான் சோதிப்பார். அப்படி மார்க்கண்டேயனோட பக்தியை சோதிக்க நினச்ச சிவபெருமானுக்கு மார்க்கண்டேயன் சிவபக்தியோட சக்தி என்ன அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கே புரிய வச்சு என்றும் 16 சிரஞ்சீவியா வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்னன்ற கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள்.